ஓதப்பட்ட திருமுறை வசனங்களிலே அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தார். குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு நோன்பை கடமையாக்கப்பட்டது உங்களுக்கு முன்னோர் உள்ளவர்கள் கடமையாக்கப்பட்டது போன்று என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு அடியாருக்கு எவ்வளவு திரும்ப போறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு கொண்டாந்து போச்சு நோம்பு வைங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கடமையாயிரும். ஆனா அல்லாஹ் ஒரு குழந்தை சொல்லி சொல்ற மாதிரி உங்களுக்கு மட்டும் கடமையாக்கலவா, உங்களுக்கு முதியவர்களும் கடமையாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வீட்டில் ஒரு குழந்தை சட்டை போட மாட்டேங்குது, ஊரையாடுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு மேலே அக்கா போட்டு போகிறான் சட்டை, நீ போட்டுருமா, அண்ணன் போட்டு சட்டை போட்டு பார்த்தீங்கன்னா நீ போட்டுக்க அப்படின்னு அந்த உதாரணம் சொன்னால் அந்த சட்டை தரம் போய் குழந்தை தரம் போட்டுக்கும். அந்த குழந்தைக்கு சொல்லணும்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கடமையாக்கல, உங்களுக்கு முந்தியுள்ளவும் கடமையாக்கிருக்கு மாதிரி கடமையாக்கிருக்கிறேன் அப்படி அல்லாஹ் தஆலா தெரியுமா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான் நோம்பு கடமையாகிறது எனக்கு நம்பிக்கையாண்டி அல்ல, நீ எல்லாரும் நோம்பு வச்சு அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு ரேஷன் குறையும் சாப்பாடு செலவு குறையும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நோம்பு எல்லாம் கடமையாகல. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவராவதற்காக வேண்டி இறையச்சம் உள்ளவராவதற்காக வேண்டி ஏன் நோம்பு கடமையாக தக்வா உண்டாக்குறேன். இன் அவுலியாவும் இல்லல் முத்தகூன், அல்லாஹ் நேசர்கள் யாருமே கிடையாது முத்தமிழ்கள் தவிர. அப்போ உங்களை நோம்பு கொடுத்து ஒரு தக்குவா வர வச்சு அதன் மூலமாக உங்களை நேசரா ஆக்கிக்கணும், என் ஃப்ரெண்டாவுடைய ஆக்கிக்கணும் என்பதற்காக தான் நோம்பு கடமையாக்கினேன். இந்த எடுத்து அல்லாஹ் சொல்லிட்டு வரான். அடுத்த அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தில் ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாதம் இருக்கிறது அல்லது உன்சில ஃபீஹி குர்ஆன், அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ரமலானுக்கு சேர்த்து வச்சுங்க திருமறை குர்ஆன் வச்சு. திருமறை குர்ஆன் இருக்கே அது ரொம்ப உயர்வானது, அது அல்லாஹ்வுடைய கலாம். அது ஒரு வாரத்துல இவங்க சொல்லி காமிச்சாங்க, உலகத்துல நம்மகிட்ட அல்லாஹ்வுடைய மஹ்லூக் இல்லாத ஒரு இருக்குன்னு சொன்னா குர்ஆன் தான். உலகத்துல எல்லா வஸ்துக்களும் மஹ்லூக், துலுகம் மஹ்லூக், முஸல்லா மஹ்லூக், ஃபேன், உலகத்துல எல்லா வஸ்துக்களும் மஹ்லூக். அல்லாஹ்வால் படைக்கப்படாத அல்லாஹ்வுடைய சிஃபத் நம்ம இருக்குன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான். குர்ஆன் மஹ்லூக்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னதுக்காண்டி அவங்க அம்புல் ரஹ்மத்துல்லாஹி குர்ஆன் மஹ்லூக் இல்லைன்னு சொன்னதுக்காண்டி அந்த காலத்து அரசனால் ஜெயிலில் அடிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய கலாம் நம்மள இருக்குது. அந்த குர்ஆன் எவ்வளவு உயர்வான முடியலா சொல்லி காமிச்சா, குர்ஆன் இறங்கிய மாதம் எல்லா மாசங்களை விட சிறப்பான ரமலான் மாசங்கள். குர்ஆன் இறங்கிய இரவு இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் சிறப்பு இருக்குங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆன் இறக்கி வச்சான். அது இரவு சிறப்பானது. யாருமே இருந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுர் ரசூல், எல்லா ரசூல்மாருக்கும் தலைவர். யாருமே இருந்துச்சு உம்மத்துக்காக இருந்துச்சு. இந்த உம்மத்தார கைர் உம்மத், எல்லா உம்மத்தை விட சிறந்த உம்மத். குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா உயர்வானதாக சிறப்பானதாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல, யாருக்கு நாம் ரம்ஜான் மாசம் கிடைச்சதோ அவன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸும், நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். நோன்பு வைக்கிறதுனால உங்களுக்கு சிரமம் கொடுக்கணும், ஒரு பட்டி போடணும், கஷ்டப்படுறதும் நாடே எனக்கு இல்லை. யுரீதுல்லாஹு பிக்குல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குல் உஸ்ர், நான் உங்களுக்கு சிரமத்தை நான் நாடல, உங்களுக்கு நான் லேசைத்தான் நாடி இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நோன்பு பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுக்கு அடுத்த ஆயத்து அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான். முதலாவது ரம்ஜான் பற்றி, அடுத்த ஆயத்து எல்லாம் என்ன சொல்றான், வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நிறைய என்னை பற்றி கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன். இப்போ ரமலானுக்கும் குருவுக்கும் ரொம்ப சம்மதம் இருக்கு. ரமலானுக்கும் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கும் ரொம்ப சம்மதம் இருக்கு. ஆனால் ரம்ஜான்
கேட்டால் ஃபைனி கரீம், நெருக்கமா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப நாம ரமதான் மாசத்துல அல்லாஹ்வுடைய குர்பை அடைய நம்ம முயற்சி பண்ணணும். அந்த மாசத்துல ஒரு தடவை அல்லாஹ் சொன்னா ஒரு தான் அல்லாஹ் இருக்கணும், ரெண்டாம் மூச்சு அல்லாஹ் எழுதலாம். ரம்ஜான் மாசத்துல அல்லாஹ் இதுக்கு செஞ்சா ஒரு அல்லாஹ் சொன்னா 28, அடுத்த அல்லாஹ் சொன்னா அடுத்த 78, அப்படியே 4 காலம் பாய்ச்சல போறவங்க அல்லாஹ் நெருங்கி ஓடலாம். அல்லாஹ் மட்டும் நெருங்கிறது கூடிய அல்லாஹ் மட்டும் சீக்கிரமா சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் அல்லாஹ் இருந்தாலா ரமலான் மாசம் அல்லாஹ் கொடுக்குறான். அதான் அல்லாஹ் போக சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி இன்னைக்கு முதல் ஆயத்துக்கள் அல்லாஹ் இருந்தாலா கடைசியில ரப்பனா லா துஆஃபித்னா இன் நஸீனா வ அக்தானா, சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத். இந்த ஆயத்து சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல 10 ஆயத்துனா துன்யால வச்சிருந்துச்சு, உலகத்துல இருந்துச்சு. இந்த ஆயத்து பெருமானார் ஸல்லல்லாஹு மேராஜுக்கு போயிருக்கும் அங்க வச்சு அல்லாஹ் கொடுத்தான். உலகத்துல மற்ற எல்லா ஆயத்தும் துன்யால வச்சு, இது உலகத்துக்கு பார்ப்பட்டு வாழ்ந்தவர்களை வச்சு அல்லாஹ் கொடுத்தாய். இதுங்க ரப்பனா லா துஆஃபித்னா இன் நஸீனா வ அக்தானா, யாரெல்லாம் நாம் மறந்து விட்டால் கவனித்து விட்டால் என்னை குறிச்சிடாத நம்பே அல்லாஹ் கற்றுக்குறான் கேட்ட கேள்வி அப்படின்னு. நம்மளாம் மறதியானவர்கள், நம்மளாம் பொடுபோக்கானவர்கள், அல்லாஹ் எப்படி கேட்கணும்னு தெரியாது. அல்லாஹ் கற்றுக்குறான் கேட்ட கேள்வி. அவனை பிடிக்காம இருக்கணுமா, எத்தனையோ விஷயம் மறந்துடுறேன், எத்தனையோ தவறு வச்சிடுறேன், நான் பிடிக்காம இருக்கணும் இப்படி என்ற கேள்வி அல்லாவே கற்றுக் கொடுக்குறான். சொல்லுவாங்க இப்படி ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே போய் எப்படி ஃபுல்லாக பண்ணணும்னு தெரியல, எப்படி ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணணும்னு தெரியல, அவனே ஃபார்ம் அடிச்சு வச்சுருக்கான், ஒரு ஃபார்ம் அடிச்சு வச்சுருக்கான். அதை எல்லாம் ஃபுல்லாக பண்ண ஒன்றும் தேவையில்லை, பேர் கூட எழுதி கேட்டு கொடுத்தா போதும். பார்த்தீங்கன்னா அவனே எழுதி வச்சுருக்கான் ஃபுல்லாக, நீ ஃபுல்லாக எழுத அவசியம் இல்லை. இந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான், உனக்கு எப்படி உனக்கு கேட்கணும்னு தெரியாது, உனக்கு எப்படி என்கிட்ட பேசணும்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் பிள்ளைக்கு நல்லா கற்றுக்கிறான். ரப்பனா லா துஆஃபித்னா இன் நஸீனா வ அக்தானா, யாரெல்லாம் நான் மறந்துட்டால் நான் தவறு குறிச்சிடாத ரப்பே. ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னால் எத்தனையோ பேரை நீ பிடிச்சிருந்த மாதிரி குறிச்சிடாத ரப்பே. யாரெல்லாம் பார்க்க எத்தனையோ மக்கள் கஷ்டத்தில் சிரமத்தில் எவ்வளோ நோய்கள்ல எவ்வளோ கஷ்டங்கள்ல மாட்டிக்கு குடிக்கிறாங்க, அந்த மாதிரி எங்களை சுமக்காத ரப்பே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா, இதனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எங்களை சுமத்திடாத ரப்பே. வாஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா, விட்டு கொடுத்து ஆஃபுனா விட்டு கொடுத்துறாங்களா, மன்னிச்சிடாங்களா, எங்கள் மீது கிருபை செய்யறப்பே. அந்த மூலானா நீதான் எஜமானா இருக்கிறாய். சொன்னால் காபிரி உதவி செய்யாதா. இந்த துவாவை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத்தை வச்சிருக்காங்க. இந்த துவாவுக்கும் ரொம்ப சிறப்புகள் வந்திருக்கு. 5 நேர தொழுகைக்கு பின்னாடி யார் இந்த துவா ஓதுனாங்களோ அல்லாஹ் தஆலா கடுமையான சோதனைகள், கொடுமையான நோய்கள், இது போன்ற திடுகூறா வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அதனால இந்த துவாவை நாம அதிகமாக ஓதணும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நம்மை அல்லாஹ்வுடைய பிரியமான நேசர்கள் ஒருவராக அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லிக்காரன். அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் இல்லை, الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا. ஷைத்தான் என்ன தெரியுமா, يعدكم الفقر, உங்களுக்கு அவன் ஏழ்மையை வாக்குறுதி அளிப்பான். பார்த்தாலும் பயந்து இது போல என்ன பண்ணுறது, அது போல என்ன பண்ணுறது, அது போல ஏதாவது ஏழ்மையும் வறுமையும் பயன்படுத்தி கொண்டே இருப்பான். يأمركم بالفحشاء, இன்னும் உங்களுக்கு தீமையான ஒன்றை ஏறிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் தெரியுமா, والله يعدكم مغفرة منه وفضلا, அல்லாஹ் தஆலா மேலான கிருபையையும் தன்னுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். ஷைத்தான் வாக்குறுதிறான், ஏழ்மையை வாக்குறுதிப்பான், அப்புறம் தீமையை தூண்டும். அல்லாஹ் என்ன செய்வான், அவன் மன்னிப்பையும் மேல்மிச்சமான கிருபையும் அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். பரவாயில்ல, எல்லாத்தையும் மன்னிச்சா இன்னும் மேல்மிச்சமா தர்றேன், இன்னும் மேல்மிச்சமா தர்றேன்.
வெவ்வேறு அல்லாஹ் ஃபதுல் சொன்னா மேல் நிச்சயமான கிருபை சொல்றது. மேல் நிச்சயமான கிருபை அல்லாஹ் தஆலா வாக்கு இருக்கிறான். சைத்தான் பேச்ச கேட்டா வசுவாஸ் வரும், அது எல்லாம் பயம் வரும். நீ அல்லாஹ் கூட்டி இருந்தால் அல்லாஹ்வோடு சேர்ந்து நம்ம சொன்னா கல்வில நிம்மதியும் சுகூனும் அமைதியும் உண்டாகும். ஆகலாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஃபதுலையும் ஆனால் எப்போ விளையாட்டுக்குள்ள தான் அல்லாஹ் பண்ணி அஸ்தலுக்கு ஃபதுலிக்கே வராங்க மாட்டி அல்லாஹ் ஃபதுல் வேறு நிச்சயமான கிருபை கூடிய அல்லாஹ் ரஹ்மா வேறு நிச்சயமான ரஹ்மத்துக்குரிய அல்லாஹ் விளையாட்டுக்கு வந்தால் கேட்கணும். வெளியே போனால் அல்லாஹ் பண்ணி அஸ்தலுக்கு வந்து கேட்கணும். அல்லாஹ்வுடைய ஃபதுலையும் ரஹ்மத்தையும் அதிகமாக கேட்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா ரமதானை நசீபாக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த ரமதானை முழுமையான அல்லாஹ்வுடைய ஃபதுலுக்கும் ரஹ்மத்துக்கும் தரஜியாக நம்ம எல்லாம் வைக்க விடுவானா.